நேற்று உலோகவியல் பற்றி தான் பார்த்தோம். அதில் கனிமங்கள், தாதுக்கள் பார்த்தோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தாதுக்களை அடர்ப்பித்தல். தாதுக்களை அடர்ப்பிக்கும் முறைகள் நிறையா இருக்குது. இது எல்லாமே இருக்குது தாதுக்களை அடர்ப்பும் முறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நுரை மிதப்பு முறை. ஸோ தாதுக்களை அடர்ப்பித்தல் நம்ம சொன்னோம். தாதுக்களிலிருந்து உலோகத்தை பிரித்தெடுக்கும் படிநிலைகள் 3. தாதுக்களை அடர்ப்பித்தல், பண்படா உலோகத்தினை பிரித்தெடுத்தல், நெக்ஸ்ட் ஒன்று தூய்மையாக்கல். இந்த 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் தான் நம்ம பார்க்க போகிறோம், தாதுக்களை அடர்ப்பித்தல். இதில் நம்ம எந்த முறை படிக்க போகிறோன்னா நுரை மிதப்பு முறை. சரி, பொதுவாக அடர்ப்பித்தல் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த உலோகத்தை அதன் தாதுவிலிருந்து பிரித்தெடுக்கிறதுல 2 நம்ம கான்செப்ட் நல்லா தெரிஞ்சுக்கணும். உலோக தாதுவில் 2 இருக்குது. ஒன்று உலோக துகள்கள் இருக்குது, இன்னொன்று மாசு இருக்குது. ஒவ்வொரு படிநிலையிலும் நம்ம எதை நீக்கிறோம்? மாசுவை நீக்கிறோம். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் தான் வந்து என்னது? அடர்ப்பித்தல். அடர்ப்பித்தல் என்னென்னா அதிக அளவில் மாசு நம்ம நீக்கிடுறோம். இந்த ஸ்டெப்பில் நம்ம இந்த அடர்ப்பித்தல் முறை செய்வதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா உலோகத்தோட பர்சன்டேஜ் வந்து கம்மியாக இருக்கும். உலோகத்தோட சதவீதம் கம்மியாக இருக்கும், மாசுவோட சதவீதம் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த அடர்ப்பித்தல் முறையை பயன்படுத்தி பிறகு பார்த்திங்கன்னா உலோகத்தோட சதவீதம் அதிகமாக இருக்கும், மாசுவோட சதவீதம் குறைவாக இருக்கும். அதனால தான் இந்த முறைக்கு பேர், இந்த மெத்தடுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஸ்டெப்பில் என்ன சொல்கிறாங்க? அடர்ப்பித்தல் என்ன சொல்கிறாங்க? அடர்ப்பித்தல். நம்ம இன்றைக்கி அடர்ப்பித்தல் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இது பாருங்கள், இங்கே நம்ம வந்து நுரை மிதப்பு முறை தான். நுரை மிதப்பு முறை சொல்லும்போது அது எந்த மாதிரி தாதுக்களுக்கு நம்ம இந்த முறையை பயன்படுத்தலாம்? சல்ஃபைட் தாதுக்களுக்கு இந்த முறையை பயன்படுத்தலாம். சல்ஃபைட் தாதுக்களுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கலீனா ஜிங்க் பிளண்டுன்னு கொடுத்துருக்காங்க. கலீனா ஜிங்க் பிளண்ட். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம படத்துக்கு வந்துடலாம். படத்தில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நல்லா அந்த சல்ஃபைட் தாது கலீனாவாவது எடுத்துக்கலாம், இல்லை ஜிங்க் பிளண்டாவது எடுத்துக்கலாம். 2த்தில் ஒரு அந்த இதெல்லாம் வந்து தொழிற்சாலை முறையில் சல்ஃபைடு தாதுவை அடர்ப்பித்தல். இப்போ பார்த்திங்கன்னா பெரிய டேங்க், ஒரு பெரிய தொட்டி, அதில் வந்து தண்ணி இருக்குது. அது கூட இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அது கூட ஒரு கலக்கி அட்டாச் பண்ணியிருக்குது. கலக்கி வந்து ஒரு மின் மோட்டாரோடு இணைக்கப்பட்டிருக்குது. இங்கே வந்து காற்று செலுத்துவதற்கான ஒரு குழாய் இருக்குது. இந்த இடத்துல காற்று செலுத்துவதற்கான ஒரு குழாய் அமைப்பு இருக்குது. அடுத்து இந்த சல்ஃபைடு ஓர், கலீனா சல்ஃபைடு ஓர் 2 தான் கொடுத்துருக்காங்க. ஒன்று கலீனா, இன்னொன்று ஜிங்க் பிளண்ட். கலீனாவோட வாய்ப்பாடு PbS, ஜிங்க் பிளண்டோட வாய்ப்பாடு ZnS. அண்டர்ஸ்டுட்? இதில் ஏதாவது ஒரு தாதுவை எடுத்துக்கணும். கலீனா வந்து லெட் தாது, அது ஜிங்க் பிளண்ட் வந்து ஜிங்க் தாது. ஸோ இது 2த்தில், ஆனால் 2மே சல்ஃபைட் தாது தான். இந்த கலீனாலேருந்து லெட்டை பிரிக்கலாம், ஜிங்க் பிளண்ட்லேருந்து ஜிங்கை பிரிக்கலாம். அதை துத்தநாகத்தை பிரித்தெடுக்கலாம். லெட்டுங்கிறது வந்து காரியம், லெட்டுன்னே நீங்கள் சொல்லலாம். கலீனா தாதுவிலேருந்து லெட்டு இந்த உலோகத்தை பிரித்தெடுக்கலாம், ஜிங்க் பிளண்ட்லேருந்து துத்தநாக உலோகத்தை பிரித்தெடுக்கலாம். இதில் ஏதாவது ஒரு எடுத்துக்கிட்டு அதை நல்லா பவுடர் பண்ணிக்கணும், நல்லா தூள் செய்யணும். தூள் செய்யப்பட்டு அதை என்ன பண்ணுறாங்கன்னா தண்ணி இருக்கிற அந்த தொட்டியில் போட்டுருவாங்க. அது கூட நுரையை உருவாக்கக்கூடிய காரணிகள் பார்த்திங்கன்னா நம்ம என்னென்னா பைனெண்ணெய், யூகலிப்டஸ் ஆயில் சேர்ப்போம். அதுக்கடுத்து சிறிதளவு சோடியம் ஈத்தைல் சாந்தேட் சேர்ப்போம். அந்த சோடியம் ஈத்தைல் சாந்தேட்டோட வேலை என்னென்னா சேகரிப்பான். எதுவாக பயன்படுகிறது? சேகரிப்பானாக பயன்படுகிறது. அதுக்கடுத்து இந்த 3த்தையும் சேர்த்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? காற்றை செலுத்துகிறோம். அதே நேரத்தில் இந்த கலக்கியை ஆப்ரேட் பண்ண வச்சிடுறோம். ஆப்ரேட் பண்ண வச்ச பிறகு பார்த்திங்கன்னா அஜிடேஷன் தான் இப்போ நம்ம வாஷிங் மிஷினில் பார்க்குற மாதிரி இப்படியே லெஃப்ட் அண்ட் ரைட் அந்த ப்ராசஸ்ஸு கேரிட் அவுட் ஆகும். அந்த ப்ராசஸ் நடக்கும். இந்த ப்ராசஸ் நடக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம இங்கே பார்த்த தாதுவை தூளாக்கி போட்டோம் இல்லையா, அந்த தாது அடுத்து நுரையை உருவாக்கும் காரணி ஃபைன் ஆயில் அல்லது யூகலிப்டஸ் ஆயில் இருக்கு இல்லையா, அந்த ஆயில். அதுக்கடுத்து வந்து சோடியம் ஈத்தைல் சாந்தேட், அதாவது சேகரிப்பானாக அதை ஆக்ட் பண்ணுது. அதை எல்லாத்தையும் சேர்த்துருவோம். என்ன பண்ணும்? இந்த காற்றையும் நம்ம வேகமாக செலுத்துகிறோம். ஸோ அந்த தாது துகள்கள், உலோக தாது துகள்கள், அடுத்து வந்து இம்ப்யூரிட்டிஸ், அடுத்து சோடியம் ஈத்தைல் சாந்தேட்,
நெக்ஸ்ட்டு ஒன் வந்து ஃபைன் ஆயில் எல்லாமே மேலேயும் கீழேயும் போயிட்டு வரும். அதே நேரத்தில் இந்த ஃபைன் ஆயில் என்ன பண்ணுன்னா நுரைய உண்டாக்கிடும். இந்த சேகரிப்பான் சோடியம் ஈத்தைல் சாந்தேட் என்ன பண்ணும்னா அந்த உலோக தாதுக்களை ஒட்டிட்டு நல்லா அதை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி இந்த நுரை கூட மேலே கொண்டு வந்து சேர்த்துரும். அதோடு இல்லை, அது இன்னொரு வேலையும் செய்யுது. இந்த சேகரிப்பான் சோடியம் ஈத்தைல் சாந்தேட் என்ன பண்ணுதுன்னா இந்த உலோக தாதுக்களை தண்ணியில் நனையாமல் தண்ணியில் நனைய விடாமல் தடுக்குது. அந்த கனிம கழிவு தான் இருக்குது. கனிம கழிவுகள்லாம் என்ன பண்ணுதுன்னா தண்ணியில் நனைஞ்சி இந்த டேங்க்குக்கு அடியில் வந்து செட்டில் ஆகிடும். நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி பண்ணிக்கணும். ஃப்ளோ சார்ட் மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு தூள் செய்யப்பட்ட தாது. அடுத்து என்ன பண்ணுறோம், நீரில் மூழ்கச் செய்கிறோம் அந்த தாதை. அடுத்து நுரை உருவாக்கும் காரணி சேர்க்குறோம். நுரை உருவாக்கும் காரணி என்னது, ஃபைன் எண்ணெய், யூக்கலிப்டஸ் எண்ணெய் சேர்க்குறோம். அது கூட சிறிய அளவு சோடியம் ஈத்தைல் சாந்தேட் சேர்க்குறோம். இந்த சோடியம் ஈத்தைல் சாந்தேட்டோட வேலை என்னென்னா இது சேகரிப்பானாக செயல்படுகிறது. சேகரிப்பான். அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்க, காற்றை செலுத்தி நுரை உருவாக்குறாங்க. அதே நேரத்தில் இந்த சேகரிப்பான் இருக்கு இல்லையா, சோடியம் ஈத்தைல் சாந்தேட் என்ன பண்ணுதுன்னா தாது துகள்களோட இணைஞ்சி அந்த தாது துகள்களை நீர் கூட ஒட்டாமல் செஞ்சு அந்த மேற்பரப்புக்கு கொண்டு வந்துடுது. அந்த டேங்கோட அந்த தொட்டியோட மேற்பரப்புக்கு கொண்டு வந்துடுது. அதுக்கு எது கூட கொண்டு வருது, நுரை கூட கொண்டு வருது. நுரையை உண்டாக்கும் காரணி எது, இங்கே ஃபைன் எண்ணெயும் யூக்கலிப்டஸ் நுரையை உண்டாக்குது. அந்த சோடியம் ஈத்தைல் சாந்தேட் என்ன பண்ணுதுன்னா அந்த உலோக துகள்களை அந்த தாது துகள்களை என்ன பண்ணுது, தண்ணியில் ஒட்டாமல் எண்ணெயில் ஒட்ட வச்சு அது எல்லாத்தையும் சேகரித்து இந்த நுரைக்கூடியே அந்த டேங்கோட மேலே கொண்டு வந்து சேர்த்துடுது. சேர்த்த பிறகு என்ன பண்ணுறோம்னா அந்த நுரையெல்லாம் வழிச்செடுத்துட்டு உலர்த்தின பண்பு நமக்கு கிடைக்கும், தாது கிடைக்கும். அந்த தாதில் பார்த்திங்கன்னா அதாவது உலோகத்தோட அளவு அதிகமாக இருக்கும். சரி, அதே நேரத்தில் மாசுக்கள் என்ன ஆகுதும், நீரில் நனையும் கனிம கழிவுகள் என்ன பண்ணும்னா அடிப்பகுதியில் தங்கிடும். ஏன்னா அது வந்து எண்ணெயில் நனையாது, அது நீரில் நனைஞ்சி அந்த டேங்கோட அடிப்பகுதியில் தங்கிடும். இதுதான் இந்த முறை. நல்லா பாருங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள். தூள் செய்யப்பட்ட தாது என்ன பண்ணுறோம், நீரில் மூழ்கச் செய்கிறோம். நல்லா தூள் செய்யப்பட்ட தாதுவை தண்ணி இருக்கிற தொட்டியில் போட்டு நல்லா மூழ்கச் செய்கிறோம். அதுக்கடுத்து அது கூட என்ன சேர்க்குறோம், நுரை உருவாக்கும் காரணி சேர்க்குறோம். என்னென்ன சேர்க்குறோம், ஃபைன் எண்ணெய், யூக்கலிப்டஸ் ஆயில் சேர்க்குறோம். அதுக்கடுத்து அது கூட என்ன சேர்க்குறோம், சிறிதளவு சோடியம் ஈத்தைல் சாந்தேட் சேர்க்குறோம். சோடியம் ஈத்தைல் சாந்தேட்டோட வேலை என்ன, சேகரிப்பானாக செயல்படுகிறது. அதே நேரத்தில் காற்றை செலுத்தும் போது பார்த்திங்கன்னா இந்த சேகரிக்கும் மூலக்கூறுகள் தாது துகள்களுடன் இணைந்து அந்த தாது துகள்களை நீர் விளக்கும் தன்மை உடையதாக இருக்குது. நீர் விளக்கும் தன்மைனா நீரில் ஒட்டாது, அந்த உலோக தாது துகள்கள் நீரில் ஒட்டாது. அதுக்கடுத்து அது என்ன பண்ணும், இந்த நுரையோடு சேர்ந்து அந்த தொட்டியோட மேற்பரப்பில் வந்துடும். வந்த பிறகு அந்த நுரையை வழிச்சடித்து உலர்த்துனாங்கன்னா நமக்கு எது மட்டும் கிடைக்கும், அந்த உலோக தாது மட்டும் கிடைக்கும். இதில் கனிம கழிவுகள் அடிப்பகுதியில் போய் தங்கிடும், தண்ணியில் நனைஞ்சி அடிப்பகுதியில் போய் தங்கிடும். இந்த மாதிரி ஃப்ளோ சார்ட் மாதிரி எழுதிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிள்ளைங்களா. தேங்க்யூ சில்ட்ரன். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதாவது புரியலைன்னா எனக்கு போடுங்க.